மலர்ஸ் கிச்சன் பார்க்க அனைவருக்கும் அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி சமையல் பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி சமையல் பார்க்கலாம் வாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் நான் 1 கப் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். இது வெதை இல்லாத பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். அடுத்ததாக 1/2 கப் பாதாம், 1/2 கப் வறுத்த கடலை, எல்லாமே 1/2 கப் தான். பேரிச்சம்பழம் மட்டும்தான் 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா வறுத்த தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 2 நிமிஷம் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 1/2 கப் முந்திரி பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் திராட்சை, அப்புறமா ஏலக்காய் தூள், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் நான் இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாங்க. முதல்ல நம்ம வறுத்தக்கல்லே சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா திராட்சை. இதை குறைன்னு அரைச்சிட்டு இப்போ நான் காட்டுறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க. இதை மிக்சியில் நீங்கள் போட்டு ஒரு 3 சுற்று விட்டால் போதும். அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பேரிச்சம்பழத்தை சேர்த்த பின்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டுக்குங்க, போதும். இது கூடவே வறுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். எல்லாத்தையும் பிளேட்டில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து லட்டு பண்ணிட வேண்டியதான். லட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கையில் ஒரு எண்ணெயோ நெய்யோ தடவி லட்டு பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறதுனால நல்லாவே ஈஸியாக நம்மளால் கொஞ்சமாக எடுத்து லட்டு பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க. இல்லை நான் சொன்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி லட்டுவாக பண்ணிக்கலாங்க. 10 நிமிஷம் போதுமானது இந்த லட்டு செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது. நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுவையும் நம்ம செஞ்சு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. வச்சாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு 10 நிமிஷத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாமே 1/2 கப் தான் எடுத்தோம் ட்ரை ஃப்ரூட்ஸ். இதில் நம்மளுக்கு 12 உருண்டைகள் கிடச்சிருக்கு. பாருங்கள், இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. இல்லை தேங்காய் போட்டிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே இதை சாப்பிட்ருங்க. எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் எடுத்து கொடுக்கலாம். ஸ்கூல் கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த லட்டுவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல சமையலுடன் அடுத்த முறை மலர்ஸ் கிச்சனில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.